குழந்தைங்களுக்கான ஜட்டி வந்து எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடக்கிக்கோங்க. இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஃபோல்டிங் சைடில் தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம். இதோட ஹைட் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். சென்டர் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த சைடு ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடு ஹைட்டையும் சென்டரையும் இணைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி இணைச்சிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்கு 16 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக 2 மடிப்பு மடக்கிட்டு தையல் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக மடக்கிக்கோங்க. 2 to 3 வயசு குழந்தைங்களுக்கு இந்த ஜட்டியோட சைஸ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொடிசாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே இப்போ தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த கிளாத்தை உள்பக்கமாக மடக்கிட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அரை இன்ச் கேப்பில் தையல் போடுறேன். இதே மாதிரி இந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு இந்த சைடு ஜாயின் பண்ண கிளாத்தை 2ஆக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை 1/4 இன்ச் மடக்கிட்டு ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி இன்னொரு மடிப்பு மடக்கிக்கோங்க. இந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிற மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே விடுறதுக்காக எண்டில் மட்டும் கொஞ்சோண்டு தையல் போடாமல் விட்டுருங்க. இப்போ இந்த கேப் வழியாக எலாஸ்டிக்கில் ஊக்க குத்திட்டு எலாஸ்டிக்கை உள்ளே விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அந்த கேப் வழியாகவே வெளியே எடுத்துக்கோங்க. இந்த எலாஸ்டிக் எல்லாம் நல்லா உள்ளே தள்ளிட்டு இந்த 2 எண்டையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா எலாஸ்டிக் எல்லாம் உள்ளே போயிடும். ஊசி ஏதாவது வச்சு இந்த எலாஸ்டிக்கை நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கேப் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தச்சு முடிச்சிட்டோம். எலாஸ்டிக் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. Thank you for watching.